நெவர் 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 கிவ் அப் என்ற வரிகளை நெஞ்சில் நிறுத்தி தமிழ் இலக்கிய பேரவையின் சார்பில் வழக்கறிஞர் எஸ் சௌந்தரராஜன். மனித இனமே நோய்வாய்ப்பட்டிருக்கிறது என்றார் ஃப்ராய்ட். உடல் சார்ந்த தேவைகளும் சமூக தேவைகளும் எண்ணற்ற ஆசைகளும் நிறைவேறாத நிலையில் மனதளவில் இறுக்கம் உண்டாகிறது. விருப்பங்களை அனுபவிக்க அனுபவிக்க இறுக்கமும் தீவிரப்படுகிறது. இறுக்கங்கள் அற்ற மனநிலை வந்து வாய்க்க புலன் இன்பங்களை துறக்க வேண்டும் என்று போதித்தார் புத்தர். வள்ளுவர்தான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே மனநலம் பற்றி முதலாக பேசியவர். இன்பத்துள் இன்பம் விளையாதான், துன்பத்தில் துன்பம் உறுதல் இலன் என்ற வள்ளுவத்தின்படி வாழ்க்கை அமைந்தால் மன அழுத்தத்திற்கு எளிதாக மருந்து கிடைக்கும். வேட்கைதான் வேதனையின் ஆணிவேர். அதை வளர்த்து கொண்டே சென்றால் உள மாறாட்டம், மென்டல் டிசார்டர் உண்டாகிவிடும். மனம் எப்போதும் அலை பாய்ந்து கொண்டே இருக்கும். அது தெருநாய் போல எங்கும் சுற்றும். அங்காடி நாய் போல் அலையும் சிறு மனமே என்று பட்டினத்தார் பாடினார். அதை பயிற்சியின் மூலமே பண்படுத்தக்கூடும். மனதின் சஞ்சலங்களை பதஞ்சலி முனிவர் துயரம் தருபவை, துயரம் தராதவை என்று இரண்டாக பகுத்தார். அகங்காரம், தவறான உணர்வுகள், சுயநலம் போன்றவை துயரம் தருபவை. தூய்மையான அன்பு, சுயநலமின்மை, நல்லுணர்வுகள் அனைத்தும் துயரம் தராதவை. அன்பாய் இருப்பவரிடம், சுயநலம் துறந்து வாழ்பவரிடம் மனச்சுமைக்கு இடமில்லை, மன அழுத்தத்திற்கும் வழியில்லை. நன்றி, வணக்கம்.